கொழும்பில் இந்த கல்லூரி ஆசிரியராகிய ஈனா விட்சன் ஆகிய நான் இந்த கோவிட் காலத்திலே தரம் 13 மாணவர்கள் பரீட்சை நோக்கிலான சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி இருக்கின்றவையால் அவர்களுக்காக இந்த குத்தகை கணக்கெடு தொடர்பாக இன்றைய தினம் கலந்துரையாட வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த குத்தகை கணக்கீடு SLFRS 14 இதன்படி குத்தகை என்றால் என்ன என்று பார்க்க போறோம். அதாவது கடந்த கால குத்தகை காணப்பட்ட சில வேறுபாடுகளை தவிர்த்து இப்பொழுது புதிய கணக்கீடு நியமம் SLFRS 16 கமைய கணக்கீட்டு நியமமானது குத்தகைக்காக தோற்றம் பெற்றிருக்கிறது. அந்த வகையிலே குத்தகை என்றால் என்ன என்று நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். சொத்து பயன்படுத்துதல் தொடர்பாக இரு தரப்புக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு ஒப்பந்தம் குத்தகை எனப்படும். ஆகவே இதுல முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் சொத்து பயன்படுத்துதல் என்ற ஒரு அம்சம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதில் சொத்து பயன்படுத்தல் உரிமை என்பது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. ஆகவே தொடரான கொடுப்பனவு முறை உள்ளடக்கியதால் ஒப்பந்த காலம் வரை சொத்தொன்றை பயன்படுத்தக்கூடிய உரிமையை குத்தகைக்கு கொடுப்பவரால் குத்தகைக்கு பெறுபவருக்கு ஒப்படைக்கப்படல் தொடர்பான ஒப்பந்தம் குத்தகை எனலாம். ஆகவே இந்த குத்தகையில இரண்டு தரப்புகள் சம்பந்தப்படுகிறது. ஒன்று குத்தகைக்கு சொத்தை கொடுப்பவர் மற்றது சொத்தை பயன்படுத்தும் உரிமை உடையவர் என்று இரண்டு பகுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே குத்தகை ஒப்பந்தம் ஒன்றில் பின்வரும் தரப்பினர் சம்பந்தப்படுவர். ஒன்று குத்தகைக்கு சொத்தை கொடுப்பவர், அதாவது இனங்காணப்பட்ட சொத்தின் பயன்படுத்தலை கட்டுப்படுத்தும் உரிமையை மாற்றும் தரப்பு. சொத்தை பயன்படுத்துவதில் முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால் இனங்காணப்பட்ட சொத்தினுடைய பயன்படுத்துதலை கட்டுப்படுத்தும் உரிமையை மாற்றும் தரப்பு என்று சொல்லி ஒன்றை சொல்லக்கூடியதாக இருக்கும். இரண்டாவதை எடுத்துக்கொண்டு சொன்னால் குத்தகை கொள்வனவாளர் என்று சொல்லியிருக்கிற குத்தகை ஒப்பந்தத்தில் அடங்குகின்ற இனங்காணப்பட்ட சொத்து பயன்படுத்தும் உரிமையை பயன்படுத்தும் தரப்பு. அதாவது சொத்து பயன்படுத்தும் உரிமையை பயன்படுத்துகின்ற தரப்பு. இதைத்தான் நாங்கள் சொல்றோம் குத்தகை கொள்வனவாளர் என்று சொல்றோம். குத்தகை கொள்வனவாளர். ஆகவே குத்தகைக்கு சொத்தை கொடுப்பவரை நாங்கள் குத்தகை கடன் கொடுத்தோர் என்று சொல்லி பழைய கணக்கு நியமத்தில் அழைக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு என்று சொல்லி நாங்கள் இதை அழைக்கப் போகிறோம். ஆகவே அந்த வகையிலே குத்தகையில் இரண்டு தரப்புகள் சம்பந்தப்படுது என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். அடுத்ததாக குத்தகை தொடர்பாக நாங்கள் தயாரிக்கின்ற பீரீட்டு கணக்குகள். இந்த பீரீட்டு கணக்குகளை நாங்கள் 4 வகையாக வகைப்படுத்த முடியும். அந்த வகையிலே முதலாவது சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு முதலாவது பீரீட்டு கணக்காக அமைகின்றது. இரண்டாவது குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு என்று நாங்கள் சொல்றோம். குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு என்றும். அடுத்தது மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் குத்தகை வட்டி கணக்கு என்று நாங்கள் சொல்றோம். குத்தகை வட்டி கணக்கு. அடுத்தது சொத்து பயன்படுத்தல் உரிமை மீதான தேய்மான கணக்கு என்று சொல்றோம். அதாவது நாங்கள் இதுவரையும் குத்தகையில் பெருமான தேய்வு கணக்கு என்று மட்டும்தான் பாவித்த நாங்கள். ஆனால் இந்த கணக்கு நியமம் SLFRS 16 அமைய சொத்து பயன்படுத்துதல் உரிமை என்ற பதம் மாணவர்களால் கைக்கொள்ளப்பட வேண்டும் முக்கியமான ஒரு அம்சம். ஆகவே இதில் இந்த 4 கணக்குகளையும் பயன்படுத்துதல் மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் கணக்குகளை தயாரிக்க முதல் அடுத்த பகுதியை பார்ப்போம். குத்தகை தொடர்பான நாட்குறிப்புகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலாவது நாங்கள் இந்த குத்தகையில சொத்தினை ஆரம்பத்திலே இனம் காண போறோம். சொத்தினை ஆரம்பத்திலே இனம் காணும் பொழுது
அதன் நியாய பெறுமதியை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். நியாய பெறுமதி என்று நாங்கள் சொல்லிக்கல, ஒரு சொத்தினுடைய நிகழ்கால பெறுமதியையும் ஆரம்ப வைப்பு பணத்தையும் செலுத்த வேண்டும். ஆரம்ப வைப்பு பணத்தையும் கூட்ட வருவதுதான் நியாய பெறுமதி என்று சொல்லுவோம். ஒரு சொத்தொன்றை நாங்கள் உடன் காசு விலையில கொள்ளலாம் செய்தோம் சொன்னால் அதன் விலை குறைவாக இருக்கும். உடன் காசு விலையில கொள்ளலாம் செய்தோம் என்றால் அதன் பெறுமதி குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் குத்தகையில் கொள்ளலாம் செய்யல அங்கு வட்டி என்பது ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. ஆகவே வட்டி ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறபடியான வட்டி ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுகிறபடியான இதுல குத்தகையில் பெருமானம் வித்தியாசமானதாக காணப்படும். ஆகவேதான் இதை நாங்கள் சொல்றோம் நியாய பெறுமதி என்று சொல்றோம். ஆகவே நியாய பெறுமதி என்று நாங்கள் சொல்லும் பொழுது நிகழ்கால பெறுமதியையும் குத்தகை வட்டியையும் சேர்க்க வருகின்ற பெறுமதிதான் நியாய பெறுமதி என்பதனை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். எனவே முதலாவது நாங்கள் விடயம் நான் குறிப்பிட்டு வந்தோம் என்று சொன்னால், சொத்து குத்தகை சொத்திலே ஆரம்பத்தில் இடம் காணும் பொழுது அதன் நியாய பெறுமதியை பதிவு செய்யும் பொழுது சொத்து பயன்படுத்துதல் உரிமை கணக்கு என்று சொல்லி அதில் வர வைக்கிறோம். குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடற்பாட்டு கணக்கில் செலவு வைக்கின்றோம். இங்கு முக்கியமானது சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு என்றது ஒரு சொத்து கணக்கை நடைமுறையல்லா சொத்து கணக்கை குறிக்கிறது. அதே போல குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடற்பாட்டு கணக்கு என்பது ஒரு கடன் கொடுத்தோர் கணக்கு என்பதனை குறிப்பதாக மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு என்பது ஒரு சொத்து கணக்கு நடைமுறையல்லா சொத்து கணக்கு என்பதையும், அதே போல குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கானது ஒரு கடன் கொடுத்தோர் கணக்கையும் குறிக்கிறது என்பதனை விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஆகவே குத்தகை சொத்தினை ஆரம்பத்தில் கணக்காணும் போது அதன் நியாய பெறுமதியை பதிவு செய்யும் பொழுது சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு வரவும் குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு செலவிடலாம். இரண்டாவது விடயத்தை நாம் பார்க்கப்பட்டு சொன்னால், இரண்டாவது விடயம் ஆரம்ப வைப்பு பணத்தை நாங்கள் செலுத்த போறோம். குத்தகை கடன் கொடுத்தோர் கணக்கை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு இதில் இப்ப நாங்கள் 50,000 ரூபாய் சொன்னால் 50,000 ரூபாய் செலவு வைப்போம். ஆகவே குத்தகையில் சொத்தொன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆரம்ப வைப்பு பணத்தை நாங்கள் முதல்ல செலுத்த வேண்டும். அப்படி ஆரம்ப வைப்பு பணத்தை நாங்கள் முதல்ல செலுத்தியிருக்கிற அதற்கான இரட்டை பதிவு என்று சொன்னால் குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் வரவு வச்சு காசு கணக்கில் செலவு வைக்க போறோம். உதாரணமாக 5,000 ரூபாய் செலுத்தின விட காசு கணக்கில் செலவு வச்சு கடப்பாட்டு கணக்கில் நாங்கள் வரவு வைக்க போகிறோம். ஆகவே இதற்கான வருட ஆரம்பத்தில் இடம்பெறுகின்ற பதிவு என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்த்தோம் சொன்னால் மூன்றாவது நடவடிக்கை குத்தகை வட்டியை கணிப்பிட்டு அதனை பதிவு செய்ய வேண்டும். குத்தகை வட்டியை கணிப்பிட்டு நாங்கள் பதிவு செய்யும் பொழுது வட்டி ஒரு செலவினம் என்று சொன்னபடியான குத்தகை வட்டி கணக்கில் நாங்கள் அதை வரவழைக்க வேண்டும். அதே போல குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் செலவு வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வட்டியானது அந்த குத்தகை கடன் கொடுத்தோருக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றபடியால் அதனை கடப்பாட்டு கணக்கில் நாங்கள் செலவு வைக்கின்றோம். ஆகவே இது மூன்றாவது பதிவு. நான்காவது பதிவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டு இறுதியில் எப்பொழுது குத்தகை தவணை பணம் செலுத்துவது உடன்பட்ட ஆண்டின் இறுதியாக இருக்கும் அல்லது மாதத்தின் இறுதியாக இருக்கும். உடன்பட்ட ஆண்டின் இறுதியாக இருக்கும் அல்லது மாதத்தின் இறுதியாக இருக்கும். எனவே ஆண்டின் இறுதியிலே நாங்கள் இந்த தவணை பணத்தை செலுத்தும் பொழுது அதற்கான இரட்டை பதிவு எப்படி இருக்க போகுது என்று சொன்னால் குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் வரவு வச்சு காசு கணக்கில் செலவு வைக்க போகின்றோம். குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் வரவு வச்சு காசு கணக்கில் செலவு வைக்கின்றோம். அது அடுத்ததாக ஐந்தாவது பதிவு எடுத்தோம் என்று சொன்னால் சொத்து பயன்படுத்தல் உரிமை மீதான தேய்வினை பதிவு செய்யும் பொழுது சொத்து பயன்படுத்தல் உரிமை மீதான தேய்வு கணக்கில் நாங்கள் வரவு வைக்கிறோம். அதே போல சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கில் நாங்கள் செலவு வைக்கிறோம். ஆகவே சொத்து பயன்படுத்தல் உரிமை மீதான தேய்வு கணக்கில் வரவு வைக்கிறோம்.
சொத்து பயன்படுத்தும் உரிமை கணக்கு, அதாவது அந்த சொத்து கணக்கில் இருந்து பெருமானத்தை உடனடியாக கழிக்கிறோம் என்ற செலவு வைக்கிறோம். சொத்து பயன்படுத்தல் உரிமை மீதான தேர்வு கணக்கு செலவீன கணக்கு என்றபடியாக அந்த கணக்கில் நாங்கள் வரவு வைக்கின்றோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் சொத்து பயன்படுத்தல் உரிமை தொடர்பாக அல்லது குத்தகை தொடர்பாக 5 நாட்குறிப்பு பதிவுகளை பார்த்திருக்கிறோம். 5 நாட்குறிப்பு பதிவுகளை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது நியாய பெறுமதி. நியாய பெறுமதி என்று நாங்கள் சொல்லும் பொழுது ஒரு சொத்தினுடைய நிகழ்கால பெறுமதியையும், சொத்தின் நிகழ்கால பெறுமதி என்றால் தற்போதைய பெறுமானம், அந்த நிகழ்கால பெறுமதியையும் ஆரம்ப வைப்பு பணத்தையும் கூட்ட வருவதுதான் நியாய பெறுமதி என்று நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். எனவே நிகழ்கால பெறுமதி என்பது ஒரு சொத்தினுடைய தற்போதைய பெறுமானம், அதாவது உடன் காசு விலையோட லாபத்தையும் கூட்டவாரது என்று சொல்ல முடியும். ஆகவே அந்த நியாய பெறுமதியை நாங்கள் கணிப்பிடும் பொழுது நிகழ்கால பெறுமதியோட ஆரம்ப வைப்பு பணத்தை கூட்ட வருவது நியாய பெறுமதியாக இருக்கும். எனவே நியாய பெறுமதி சமன் நிகழ்கால பெறுமதி சக ஆரம்ப வைப்பு பணம் என்பதாக இதனை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதுல குத்தகையில முக்கியமான அம்சம் என்பதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குத்தகையில முக்கியமான அம்சம் என்னதை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இதுல நியாய பெறுமதி என்பது ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் குத்தகையில் எவ்வாறு பெருமானத்தை கணிப்பிட முடியும் என்பதனை பார்க்க போகிறோம். இப்ப சாதாரணமாக ஒரு சொத்தின் பெருமானத்தை நாங்கள் எப்படி கணிப்பிடுறோம் என்று சொன்னால், சொத்தின் பிரியத்திலிருந்து அதனுடைய ஆயுட்கால முடிவிலே எஞ்சிய பெறுமதியை கழித்து பயன்தரு ஆயுட்காலத்தில் பிரித்து விட்டால் வாரது, அல்லது வகுக்கும் பொழுது அல்லது சமனாக பகிரும் பொழுது வார பெருமானம் தான் பெருமான தீர்வு என்பதாக நாம் எடுக்கிறார்கள். அதே போல இந்த குத்தகையை நாங்கள் எவ்வாறு சொத்து பயன்படுத்த உரிமை மீதான தேய்மானத்தை நாங்கள் கணிப்பிட முடியும் என்று சொன்னால், பெருமான தீர்வு சொத்தின் நியாய பெறுமதியின் கீழ் குத்தகை காலம், நியாய பெறுமதி 50,000 ரூபாய். அதே போல குத்தகை காலம் 5 வருடங்கள் என்று சொல்லி எடுத்தோம் என்று சொன்னால் இதற்கான பெருமானத்தை 10,000 ரூபாய் அமையும். ஆகவே இதுல சொத்து பயன்படுத்தல் உரிமை மீதான தேய்மானம் என்று சொன்னால் அதை இப்படி கணிப்படுவதை பார்க்க போகிறோம். அந்த வகையில் சொத்தின் நியாய பெறுமதியை குத்தகை காலத்தால வகுக்கும் பொழுது சொத்து பயன்படுத்தல் உரிமை மீதான தேய்மானத்தை கணிப்பிடலாம். ஆகவே இப்பொழுது நாங்கள் இந்த புதிய குத்தகை தொடர்பாக ஒரு உதாரண கணக்கோட இணைந்திருப்போம். வரையறுக்கப்பட்ட நிலான் பொது கம்பெனியினுடைய பொருட்களை விநியோகிப்பதற்காக 1/4/2019 மோட்டார் வாகனம் ஒன்றை கொள்ளுதல் செய்தது. மோட்டார் வாகனத்தின் நியாய பெறுமதியானது குத்தகை தவணை கட்டணத்தில் நிகழ்கால பெறுமதிக்கு சமனாக இருக்கும். அதாவது எல்லா தவணை கட்டணத்தையும் கூட்ட வருகின்ற பெருமானமானது ஆரம்ப விற்பனத்தையும் சேர்க்கும் பொழுது அது நியாய பெறுமதிக்கு சமனாக காணப்படும். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் இந்த குத்தகை தொடர்பாக பார்க்க போகிறோம். முதலாவது ஆண்டு தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது குத்தகை தவணை கட்டணம், நிகழ்கால பெறுமதி, குத்தகை வட்டி. இதுல 4 வருடங்களை ஆயுட்காலத்தை கொண்ட இந்த குத்தகை 50,000 ரூபாய், 2 லட்சம் ரூபாய் குத்தகை தவணை கட்டணம். அதே போல நிகழ்கால பெறுமதியை பார்த்தோம்னு சொன்னா இந்த 50,000 நிகழ்கால பெறுமதி 45,000 ரூபாய். இரண்டாம் இடத்திலே 50,000 நிகழ்கால பெறுமதி 40,000 ரூபாய். காலம் கூட பெறுமதி குறைந்து கொண்டு போகும் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். 3ஆம் இடம் 35,000 ரூபாய், 4ஆம் இடம் 30,000 ரூபாய். ஆகவே வருடங்களுக்கு எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்லும் பொழுது நியாய பெறுமதி, அதாவது கழிவு செய்கிற விகிதம் குறைந்து கொண்டு போகிறபடியால் இதன் பெறுமதியானது குறைந்து கொண்டு போகும் என்பதனை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். முதல் உதாரணமாக சைவரசம் 9 என்று சொன்னால்
9×45 அடுத்ததுல 8 சொன்னா 8×40 அப்படி 7 அப்படி குறைஞ்சு அதே போல குத்தகை வட்டி ஆரம்பத்தில் கூடவாக இருக்கும். ஏன்னு சொன்னா நான் கொடுக்க வேண்டிய தொகை கூடவாக இருக்கிறபடியால் குத்தகை வட்டியானது ஆரம்பத்தில் கூடவாக இருக்கும். பிறகு போக போக இது குறைந்து கொண்டு செல்வதாக இருக்கும். ஆகவே நிகழ்கால பெறுமதி ஆனது 1,50,000 ரூபாய் இருந்தது. அதே போல மேலதிக தகவலை எடுத்தோம் சொன்னால் மோட்டார் வாகனத்தின் ஆரம்ப வைப்பு பணம் 50,000 ரூபாய். இது காசாக 1 நாள் 2019 ஆரம்பத்தில் செலுத்தப்பட்டது. வேண்டப்படுவது மோட்டார் வாகனத்தின் நியாய பெறுமதி. ஆகவே நியாய பெறுமதியை நாங்கள் கணிப்பிடம் என்று சொன்னால் நியாய பெறுமதியானது எவ்வாறு கணிப்பிடப்படுவது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும். குத்தகை கட்டணத்தின் நிகழ்கால பெறுமதி 1,50,000 ரூபாய். நிகழ்கால பெறுமதி 1,50,000 ரூபாய். அதே போல ஆரம்ப வைப்பு பணம் 50,000 ரூபாவை கூட்டிவிட்டோம் என்று சொன்னால் வாரது நியாய பெறுமதி 2,00,000 ரூபாயாக இருக்கும். ஆகவே நியாய பெறுமதி என்று நாங்கள் சொல்லும் பொழுது சொத்தினுடைய நிகழ்கால பெறுமதி 1,50,000 ரூபாய். அதே போல நியாய பெறுமதி 50,000, தவணை பணம் 50,000 ரூபாய். இரண்டையும் கூட்ட வருவதுதான் நியாய பெறுமதியாக இருக்கும். நிகழ்கால பெறுமதியோடு ஆரம்ப வைப்பு பணத்தை செலுத்துவது கூட்ட வருவதுதான் நியாய பெறுமதியாக இருக்கும் என்பதனை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது இரண்டாவது பார்த்தோம் என்று சொன்னால் முதலாம் இடத்திற்கான நாட்குறிப்பு பதிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலாம் இடத்திற்கான நாட்குறிப்பு பதிவை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஒன்று நியாய பெறுமதியை நாங்கள் பதிவு செய்யும் பொழுது அதற்கான இரட்டை பதிவு எப்படி இருக்கும் என்று சொன்னால் நியாய பெறுமதியை பதிவு செய்யும் பொழுது 2,00,000 ரூபாய் நியாய பெறுமதிக்கான இரட்டை பதிவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சொத்து பயன்படுத்துதல் உரிமை கணக்கு வரவு. சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கு வரவு 2,00,000 ரூபாய். அதே போல குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கு 2,00,000 ரூபாய். ஆகவே நியாய பெறுமதி சொத்தின் நியாய பெறுமதியை முதலாவது நாங்கள் பதிவு செய்யும் பொழுது அதற்கான இரட்டை பதிவை நாங்கள் எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கில் வர வைக்கிறோம் 2,00,000 ரூபாய். அதே போல குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கிறோம் 2,00,000 ரூபாய். அடுத்தது இரண்டாவது பதிவை எடுத்தோம் என்று சொன்னால் முதலாவது சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கில் வர வைக்கிறோம் 2,00,000 ரூபாய். குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் நாங்கள் செலவு வைக்கிறோம். அடுத்தது இரண்டாவது விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் ஆரம்ப வைப்பு பணத்தை நாங்கள் செலுத்த போறோம். யாருக்கு செலுத்த போறோம் என்று சொன்னால் இந்த குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாடுகளை செலுத்துகிறேன். குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் நாங்கள் வர வைக்கிறோம் 50,000 ரூபாய். அதே போல காசு கணக்கில் செலவு வைக்க போறோம் 50,000 ரூபாய். ஆகவே இரண்டாவது நாட்குறிப்பு பதிவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது மூன்றாவது விடயத்துக்கு நாங்கள் வந்தபடி சொன்னால் நாங்கள் வட்டியை பதிவு செய்ய வேண்டும். முதலாம் இடத்துக்கான குத்தகை வட்டி இந்த 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாவை நாங்கள் பதிவு செய்யும் பொழுது அதற்கான இரட்டை பதிவு மூன்றாவது பார்த்தபடி சொன்னால் 20,000 ரூபாய் பதிவு செய்யும் பொழுது இரட்டை பதிவை நாங்கள் பார்க்க போகிறோம். மூன்றாவது முதலாம் இடத்திற்கான வட்டி 20,000 ரூபாவை பதிவு செய்யும் பொழுது இந்த வட்டிக்குரிய செலவு பதிவை எடுத்தபடி சொன்னால் குத்தகை வட்டி கணக்கில் வர வைக்க போறோம். 20,000 ரூபாய்.
அதே குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் செலவு வைக்க போறோம் 20,000 ரூபாய். அதாவது இந்த குத்தகை கொடுப்பனவு செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் நாங்கள் கொடுப்பவனுடைய வட்டியை சொன்னபடியா அதை நாங்கள் செலவு வைக்க வேண்டும். வட்டியும் செலவீனம் பண்ணபடியா எங்களுக்கு செலவீனம் சொன்னபடியான நாங்கள் அதில் என்ன செய்யணும், இதில் பெற வைக்கிறோம். ஆகவே இப்பொழுது நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இரட்டை பதிவுகளானவை ஒரு குத்தகை கடன் பட்டு, அதாவது சொத்தை பயன்படுத்தல் உரிமை உடையவற்றை கேட்டுதான் நாங்கள் இந்த கணக்குகளை தயாரிக்கிறோம் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஏனென்று சொன்னால் குத்தகைக்கு சொத்தை பெற்றுக்கொண்டவருடைய கணக்கீட்டில் தான் இரட்டை பதிவை நாங்கள் இப்பொழுது செய்திருக்கின்றோம். அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் தவணை பணம் நாங்கள் செலுத்த போறோம். ஆண்டு இறுதியில் நாங்கள் தவணை பணம் செலுத்த போறோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த தவணை பணம் 50,000 ரூபாய் இருக்குது. வருட முடிவில் 50,000 ரூபாய். ஆகவே இந்த தவணை பணத்தை நாங்கள் செலுத்தவைகளை அதற்கான இரட்டை பதிவு என்று சொன்னால் குத்தகை கொடுப்பனவை செலுத்துவதற்கான கடப்பாட்டு கணக்கில் நாங்கள் வர வைக்க போறோம் 50,000 ரூபாய். அதே போல காசு கணக்கில் செலவு வைக்க போறோம் 50,000 ரூபாய். காசு கணக்கில் செலவு வைக்க போறோம் 50,000 ரூபாய். ஆகவே இப்பொழுது நாங்கள் நாட்குறிப்பு பதிவுகள் பார்த்திருக்கின்றோம். இதுல குறிப்பாக இந்த பெருமானத்திற்குரிய பதிவு மாத்திரம் நாங்கள் எதுவும் செய்யவில்லை. ஆகவே அதையும் பார்ப்போம். பெருமானத்தீவு எவ்வாறு கணிப்பிடப்படும் என்று நாங்கள் சொன்னால் சொத்தின் நியாய பெறுமதி பெருமானத்தீவு நியாய பெறுமதி 2 லட்சம் ரூபாய். அதை நாங்கள் பயன்தரு ஆயுட்காலம் 4 வருடங்களாக பிரித்து விட்டோம் என்று சொன்னால் பெருமானத்தீவாக இருக்கும். ஆகவே இதுல நியாய பெறுமதியை பயன்தரு ஆயுட்காலத்தால வகுக்கும் பொழுது இந்த சொத்து பயன்படுத்த உரிமைக்கான தேய்மானம் கிடைக்கும். இந்த தேய்மானத்துக்குரிய இரட்டை பதிவை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் சொத்து பயன்படுத்துதல் உரிமை மீதான தேய்மான கணக்கில் நாங்கள் பெற வைக்க போறோம் 50,000 ரூபாய். அதே போல சொத்து பயன்படுத்துதல் உரிமை கணக்கில் நாங்கள் செலவு வைக்க போறோம் 50,000 ரூபாய். ஆகவே சொத்து பயன்படுத்தல் உரிமை மீதான தேய்மான கணக்கில் வர வைக்க போறோம் 50,000 ரூபாய். சொத்து பயன்படுத்தல் உரிமை கணக்கில் செலவு வைக்க போறோம் 50,000 ரூபாய். ஆகவே இது பெருமானத்தீவுக்குரிய இரட்டை பதிவு இப்பொழுது நாங்கள் பார்த்து